தூங்கவே இல்லையா? சீக்கிரமா எழுந்துட்டேம்மா. நிறைய லட்டு பிடிக்கணும் இல்லையா? அதான் இந்த தடவை மதர்ஸ் டே வரும் பொழுது என் அம்மாவுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணி நன்றியை தெரிவிக்கணும். பரிசா நாம அவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கலாமே. லீவா? தீபாவளிக்கு லீவு கிடைக்குமே, அந்த மாதிரியா? இல்ல இல்ல, இது அந்த மாதிரி லீவ் இல்ல. இத பாருங்க, சுட்கி தானே சொன்னா டுன்டு ஆண்டி நிறைய வேலை பாக்குறாங்கன்னு. நாம லீவ்ல ஜாலியா இருக்கும் போது கூட டுன்டு ஆண்டி பாவம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்ப நாம அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னா, ஒரு நாள் நாம அவங்கள வேலை செய்யவே விடக்கூடாது. அவங்கள ஜாலியா உட்கார வச்சுட்டு நாம அவங்களுக்கு சேவை செய்யணும். இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. லொட லொடன்னு பேசாதீங்க, வாயை மூடிக்கிட்டு வேலைய பாருங்க. சீக்கிரம் எல்லாம் ஆகட்டும். ஹேப்பி மதர்ஸ் டே மா. இது எனக்கா? இது எவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க. பட்டு புடவையா? எனக்கா? நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுமா. நீங்க இங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. எல்லா வேலைகளையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். போதும் போதும் பசங்களா, இன்னைக்கு எனக்கு நீங்க நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. விசிறுனது போதும் ஜக்கு. இதுக்கு மேல நீங்க வேற எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா லட்டு விக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு நான் தானே போய் ஆகணும். ஏன்னா லட்டு விக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதோட இப்பெல்லாம் நிறைய கடை வந்துருச்சு. அதோட போட்டிக்கும் நிறைய ஆட்கள் வந்துட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி. உங்க லட்டுக்கு தனி சுவையே இருக்கு. கண்டிப்பா அதை எல்லாரும் வாங்கிப்பாங்க. சரி சரிப்பா, நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க. நான் அப்புறமா கடைக்கு வந்துடுறேன். இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு. மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே இங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான்.
என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா. தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல. நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்துதான் ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க.
யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜக்கு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பு ஏத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க. Yay!